தம்பி சசிகுமார், சொல்லுங்கம்மா. அருள்வா கேட்க வந்திருக்கீங்க சரியா? அம்மா. கால பைரவர் கருப்புசாமி குலதெய்வம். சரிங்கம்மா. சரி, எதுக்காக அருள்வாக்கு கேட்க வந்திருக்கீங்க? நடந்தது என்ன, நடக்க போகிறது என்ன? என் மாசி பெரியண்ணசாமி பெரியகாண்டி அம்மன் பேரொருளால் என் கண்ணில் காமி அப்படின்னு கேட்கும்பொழுது, வீட்டில் எந்த விதமான செய்வன கோளாறு, பில்லி சூனியம் எதுவுமே இல்லை. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க, சேரணும் அதுவும் எதுவுமே இல்லை. முன்னாடி வயசில் வாலிபத்தில் வேணால் முறுக்குனீங்க, சண்டை போட்டிங்க, கோவப்பட்டீங்க, இந்த மாதிரிலாம் இருந்தீங்க. இப்போலாம் ரொம்பவும் ஆஃப் ஆகி ரொம்ப அமைதியாக நீங்கள் இருக்கிறீங்க. குடும்பத்தை அழகாக எடுத்துன்னு போயிட்டுருக்கீங்க சரியா? ஒன்று அது மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது இடத்துல எங்கள் அங்காளிங்க பங்காளிங்க இடத்த ஏமாற்றிட்டாங்க, அந்த பிரச்சனைக்கு வந்தீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எதற்காக வந்தீங்க? ரெண்டு விஷயம் மட்டும் தான் நீங்கள் என்கிட்ட கேட்க வந்தீங்க. ஒன்று, நீங்கள் ஒரு நபர்கள் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு 25 லட்ச ரூபா பணத்தை லாஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த முதல் நபர் பணம் கொடுத்தவன் யாருன்னு நான் சொல்கிறேன். இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? அவன் பேர் வந்து சக்திவேல் சரிங்களா? அவன்கிட்ட ஒரு 15 லட்ச ரூபாய். அந்த பேர் கரெக்டா? அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க. அவன் ரிப்ளை பண்ணவும் மாட்டேங்கிறான், ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறான், பணம் கொடுக்கறதுக்கு தயங்குறான். அதே மாதிரி இன்னொரு நபர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கீங்க. அவன் பேர் என்னன்னு சொல்லட்டுமா? அவன் பேர் திருஞான சம்பந்தம். இந்த 2 நபர்கிட்டையும் தெரிந்தோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ உங்கள் கை காசை கொடுத்து ஏமாத்திருக்கீங்க. இதை பணத்தை எப்படியாவது வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் ஒரு பொருளை வாங்கி இன்னொரு இடத்துல கொண்டு போய் விற்கிறீங்க. அது ஒரு பிஸ்னஸ்ஸு. அது வந்து ஒரு ஸ்டேபிளாக தான் இருக்க ஒழிய நல்ல ஒரு க்ரோத் இல்லை. அந்த ஒரு க்ரோத் வேணுங்கிறதுக்கோசரம் நல்ல ஒரு வியாபார அபிவிருத்தி செஞ்சு கொடுங்கம்மா. அதுக்கு ஒரு நல்ல மந்திரம். என் கொடுத்த பணத்தை என்கிட்ட நான் என்ன எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி எனக்கு வட்டி கூட வேணாம், நான் உங்களுக்கு பிஸ்னஸ்க்காக கொடுத்தேம்மா, அதை எனக்கு கொடுத்தா போதுமா அப்படின்னு இந்த 2 விஷயத்து தான் அம்மாவை தேடி வந்தீங்க. இது கரெக்டாக தப்பா? கரெக்டா? நான் வந்து கொடுத்த பணத்தை திருப்பி நம்மள்கிட்ட வர வைக்கிறதுக்கு தாந்திரீக பரிகாரங்கள், தாந்திரீக முறைப்படி உள்ள மந்திர உபவாசங்கள், எத்தனை மணிக்கு ஏந்திச்சு எப்படி மந்திரத்தை சொன்னால் அந்த கொடுத்த பணம் அவனே வந்து கொடுக்குற மாதிரியும், நீங்கள் ஒரு பொருளை வாங்கி அடுத்த இடத்துல விற்கிறீங்க, அந்த வியாபாரம் நல்லா ஸ்டேபிளாக நல்லா க்ரோத் ஆகி ஓடுறதுக்கும் ஒரு மந்திரமும் ஒரு 2-3 பரிகாரமும் சொல்கிறேன் சரிங்களா தங்கம்? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நன்றி. இதுக்காக தான் வந்தீங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கா தங்கம்? சாட்டிஸ்ஃபைட். நன்றிம்மா. நன்றிம்மா.